Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் புர்ஜி. இது நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா காயிட்டோம். அப்படி பட்டர் இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணால் கூட பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போது ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அது ஃபுல்லாக வேகட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதுக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து போடுறதில் கசக்கி அதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போது பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். நான் பன்னீரை ஃபஸ்ட்டே துருவி வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு சுவையான பன்னீர் புர்ஜி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, ப்ரெட்டுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.